ஒரு நதிக்கரையோட ஓரம் ஒரு சின்ன குடிசை அங்க இருக்கு. ரொம்ப வருடமா அந்த குடிசை அங்க இருக்கு. ரொம்ப வருடமா அந்த குடிசை இருக்குன்னு அந்த குடிசையை பார்த்தாலே தெரியற அளவுக்கு புராதனமாக பழையதான ஒரு ஓலை குடிசையாக இருக்கு. அதனுடைய கதவு ஒரு கழிச்சு அப்படியே சாத்தி வச்சிருக்கு, அவ்வளவேதான். அந்த வழியாக ஒரு திருடன் வராரு. அந்த திருடன் வரும்பொழுது அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தன்னந்தனியா யாருமே காப்பாத்துறதுக்கு இடம் இல்லாம இருக்கக்கூடிய இடம்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்துடணும், அவ்வளவேதான். எங்க இருந்தோ கொண்டு வந்திருக்கக்கூடிய திருடி கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு மூட்டையில கட்டியிருக்காரு. அந்த மூட்டையை அந்த வீட்டு வாசல்லையே போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு இருட்டுக்குள்ள, வீடு பூரா ஒரே இருட்டா இருக்கு, அந்த குடிசைக்குள்ள பூரா இருட்டா இருக்கு. வெளியில பால் மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலவு. மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு உள்ள வராரு. கும்மிருட்டாக இருக்கு வீட்டுக்குள்ள. அந்த நிலவனுடைய ஒளி ஒரு கீற்றாக விழுது. திரும்பி திரும்பி தேடி பாக்குறாரு, ஒன்னையும் காணோம். திடீர்னு முகத்துல ஒரு வெளிச்சம் விழற மாதிரி இருக்கு. பயந்துட்டு நிமிந்து பார்த்தா கையில ஒரு சின்ன அரிக்கன் விளக்கோட, ஒரு லாந்தர் விளக்கோட ஒரு துறவி நின்றுட்டு இருக்காரு. புன்னக மாறாத முகத்தோட நிக்கிறாரு. என்னன்னு கேக்குறாருன்னா, இருட்டுல என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்னு. திருடனுக்கு இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டு பழக்கம் இல்ல. நீ யாரு, எங்க வந்த அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, என்னப்பா இருட்டுல தேடிட்டு இருக்க, நீ பாத்துருந்தேன்னா கதவு பக்கத்துல தானே நானும் படுத்துட்டு இருந்தேன், எழுப்பி இருந்தா நானும் உதவி இருப்பேனே உனக்கு, வா நானும் இந்த வீட்டுல தேடி பார்த்துட்டேன், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே கிடையாது, நீ என்னமோ தேடுற, வரியா நம்ம 2 பேரும் போய் தேடலாம், ஏதாவது கிடைச்சா எனக்கும் கொஞ்சம் கொடு. திருடன் இது மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதுல திருடனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்பலாமான்னு ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நிமிஷம் அவன் கேட்கறான், நான் யார் தெரியுமா, நான் திருடன். சிரிச்சுட்டே இந்த ஞானி சொல்றாரு, இருந்துட்டு போங்க, எல்லாரும் ஏதோ ஒன்னா இருக்கணும், நீங்க திருடனா இருக்கீங்க, அவ்வளவுதானே, ஆனந்தமா திருடனா இருந்துட்டு போங்க. இவருக்கு அடுத்த குழப்பம், இப்படி எல்லாம் யாரும் பதில் சொன்னதுல ஒன்னா அச்சப்படணும், இல்லைன்னா மிரட்டணும். இது ரெண்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஏதோ ஒன்னா இருக்கணும், நீங்க திருடனா இருக்கீங்க, அவ்வளவுதானே, இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னா, ஒருவேளை இது பைத்தியமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி ஓடிடலாம், இவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்க போறது இல்ல. இப்போ சிரிச்சுட்டே அந்த துறவி சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி நடுராத்திரியில வரப்போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே என்கிட்ட ஏதாவது சொல்லி இருந்தா நான் ஏதாவது எடுத்து வச்சிருப்பேன். இப்படி எதுவுமே சொல்லாம திடீர்னு நடுராத்திரியில வந்துட்டு, அதுவும் உங்ககிட்ட இல்லாம தானே எங்கிட்ட வந்தீங்க, வெறுங்கையோட நீங்க திரும்பி போறது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. சின்னதா முன்னால ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்னாவது எடுத்து வச்சிருப்பேன்ல, வாங்க மறுபடியும் போய் தேடி பார்க்கலாம், இது வெறும் வீடுதான், எந்த நம்பிக்கையில வந்தீங்கன்னு தெரியல. திருடனுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்போ நான் மெதுவா கிளம்புறேன், நீங்க கிளம்பலாம், நான் வெறுங்கையோட உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, ஏதோ இருக்குங்கிற நம்பிக்கையில தானேப்பா வந்திருக்கேன், என்கிட்ட இந்த மேல போத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு போர்வை தான் இருக்கு, இந்த போர்வையை உனக்கு தரேன், வெளியில கொஞ்சம் குளிரா வேற இருக்கு, என்னை விட உனக்கு தான் தேவைப்படும், இந்த சின்ன வீட்டுக்குள்ள கொஞ்சம் கதகதப்பு இருக்கு, எடுத்துட்டு போய்க்கிறியா. அவனுக்கு ரொம்ப கூச்சமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு, இந்த மனிதன் என்ன இப்படி சொல்றாருன்னு. போர்வையை எடுத்து அந்த திருடன் தோல்ல போத்தியும் விட்டாச்சு. அப்புறம் திருடன் கிளம்ப சொல்ல, நானும் உன் கூட வந்துட்டுமா அப்படின்னு முனிவர் கேட்கிறாரு. நீங்க எதுக்கு என் கூட வரீங்க. இல்ல இந்த வீட்டுல ஆக மிச்சம் இருந்த பாதுகாக்க வேண்டிய ஒற்றை பொருள் அந்த போர்வை தான், அதையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இனி இந்த வீட்டை விட்டுட்டு வரதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் உன் கூட வரேன். பார்த்தா வெற்று உடம்பு, இடுப்புல ஒரு கோமணம் மட்டும்தான். நான் உன் கூட வரேன், என்னை விட நீ பணக்காரனோன்னு எனக்கு தோணுது, உங்ககிட்ட வேற ஏதாவது பொருள் இருக்கணும், உன் கூட வந்தேன் அப்படின்னா, ஏதோ நான் உன்னை கேட்டேன்ல, நீ ஏதாவது இந்த வீட்டுல கிடைச்சா எனக்கு கூட, நம்ம 2 பேரும் பங்காளி ஆயிடலாம் அப்படின்னு, நீயோ மாட்டேங்கிற. உன் கூட இப்ப நான் கிளம்பி வரேன், நான் உன் கூட வந்து உன்னுடைய பொருள் எனக்கு ஏதாவது பங்கு தர முடியுமா, உன் கூட நான் வரேன். உடனே திருடன் சொன்னா, ஐயோ அது எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும், அது மட்டும் இல்ல, சரியா உடையும் உடுத்தாம ஒரு கோமணத்தை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை கூட்டிட்டு போய் என் மனைவி, குழந்தைகள், உறவினர், ஊரார் இவங்க முன்னால நான் திடீர்னு வந்து எல்லாம் நிக்க முடியாது இல்ல, எல்லாரும் கூச்சப்படுவாங்களே, இப்படி வரீங்களே. முனிவர் நினைக்கிறேன், ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான், அவங்க முன்னாலாம் இப்படி வந்து நின்று அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாவும் கஷ்டமாவும் இருக்கும், ஒன்னையும் அனாவசியமா கஷ்டத்துக்கு ஆட்படுத்த வேண்டியிருக்கும். சரி நீ கிளம்பிக்கோ, வந்த காரியம் முடிஞ்சது இல்லையா, போர்வையை எடுத்துட்டு கிளம்பிக்கோ. விட்டா போதும் அப்படின்னு அவன் பாஞ்சு வாசல் கிட்ட ஓடுறான். அவன் குரல் திடீர்னு அதிர்ற மாதிரி, ஒரு இடிமுழக்க மாதிரி ஒரு குரல் கேக்குது. நில்லு நில்லு நில்லு, என்ன இப்படி ஓடுற. இது வரைக்கும் திருடனை யாரையும் இப்படி மிரட்டினது கிடையாது, அதட்டினது கிடையாது. அவன் அறியாம திரும்பி பார்க்கறான், முனிவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு, அந்த ஞானி உட்காந்துட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, நீ திருடன், திருடனாவே இருன்னு நான் விட்டுட்டேன், உனக்கு ஒரு ஆசையும் வழங்கியிருக்கேன், என்ன இந்த போர்வையை எடுத்துட்டு போற, திருட்டு தொழில பழகி இருக்க, யார் கையிலயும் மாட்டிக்காத, யார் கையிலயாவது மாட்டிக்கிட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம், என்ன தொழில் பண்ணாலும் அதுல ஒரு நேர்மை வேணும், நீ திருட, அந்த தொழிலையும் ஒரு நேர்மை இருக்கு, எல்லாம் கடைப்பிடின்னு ஆசையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன். ஆனா நீ போகும்போது என்ன பண்ணிருக்கணும், ஒரு போர்வை உனக்கு கொடுத்துருக்கேன்ல, இத்தனை நேரம் உன் கூட பழகினேன்,
நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? கிடைச்சது எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியது எவ்வளவு நல்ல பழக்கம். நீ திருடனா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு நன்றி கூட சொல்லாம, நற்பண்புகள் இல்லாம நீ வெளியில போகவே கூடாது. அதனால நீ நன்றி சொல்லணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரும் இவனை பொருட்டா மதிச்சு இப்படி எல்லாம் பேசுனது கூட கிடையாது. அடுத்தது அவன் வாசல் கிட்ட போகும்போது தாண்டிட்டான். மறுபடியும் சொல்றாரு, வா 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 இங்க வா. நன்றி சொன்ன ஒரு நல்ல பழக்கம் கிடைச்சிருக்கு. காற்றுக்கு நன்றி சொல்லு, நீருக்கு நன்றி சொல்லு, நிலத்துக்கு நன்றி சொல்லு, நட்புக்கு நன்றி சொல்லு. சொல்ல போனா இன்னைக்கு காலையில் நீங்க சாப்பிட்ட உணவு மதியம் ஜீரணமாய் மறுபடியும் பசிச்சுதுன்னா ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆரோக்கியமா இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. ஆனா நீ வரும்போது கதவு எப்படி இருந்தது? கதவு சாத்தி இருந்தது. இப்ப திருப்பி போகும்போது நீ என்ன பண்ணணும்? கதவை சாத்திட்டு போகணும். அது மட்டும் இல்ல, இருந்த ஒரு போர்வையும் நான் உனக்கு கொடுத்தாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள குளிர் இருக்கும். அந்த பொறுப்பாவது உனக்கு வேண்டாமா? கதவை சத்தம் போடாம அமைதியாக சாத்திட்டு பத்திரமா கிளம்பிப்போ, யார் கையிலயும் மாட்டிக்காத. அவ்வளவுதான். கதவை மெதுவும் மென்மையாக அரைஞ்சு சாத்தாம, ஏன்னா நம்ம கோவத்தை கூட கதவை சாத்துறதுல தானே காட்டுவோம். ரொம்ப மென்மையாக சத்தம் வராம ரொம்ப அழகா சாத்திட்டு போயாச்சு. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல போய் கேட்கறான், யாருன்னு தெரியல, நேற்று ராத்திரி போனேன், இந்த நபர் இவ்வளோ அழகா பேசுறாரு, ஒரு பயம் இல்லை, ஒரு ஒரு கோபம் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, இருக்கிற ஒரு இதையும் கொடுத்துட்டாரு, போர்வையும். யாருன்னு ஐயோ, ஒரு மிகப்பெரிய ஞானியாச்சேப்பா, சூஃபி ஞானியாச்சே, அவரையா போய் பார்த்து அது தெரியாம அவர்கிட்ட அவ்வளோ பேசிட்டு இருந்தேன். திருடனுக்கு இந்த சின்ன சம்பவம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஒரு 4-5 மாசம் திருடனை பிடிச்சிட்டாங்க. நீதிபதி முன்னால கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு கேட்குறாங்க, சரி உங்களை விட்டுடுறோம், உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு 4 பேர் உனக்காக பேசினா அவங்கள விட்டுடுறோம். அந்த திருடனுக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் அவரை திருடனும் தெரியும். ஆனா யாரும் சபையில வந்து இந்த திருடனோடு நட்பு பாராட்டுறேன்னு யாரும் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அந்தரங்கமா பார்த்தா அவங்ககிட்ட பேசுறவங்க 1000 பேர் இருக்கலாம். ஆனா அம்பலத்துல வந்து உண்மையை ஒத்துக்க யாருமே தயாரில்ல. திருடன் யோசிச்சு பாக்குறேன், யாரும் இல்லை, ஒருத்தர் கூட வரப்போறது இல்லை. சொந்த மனைவி குழந்தைங்க யாருமே வரப்போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா அந்த ஞானி வீட்டுக்கு போனோமே. அடுத்த நிமிஷம் நீதிபதிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஞானி, அவர் எனக்கு ரொம்ப நட்பு பாராட்டின ஒரு நபர், அவரை பத்தி சொல்லுங்க, அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாரு. நீதிபதிக்கு கடும் கோவம் வருது. கூப்பிடுறேன், அவர் வந்து உன்னை அடையாளம் தெரியும்னு சொன்னா உனக்கு விடுதலை கொடுக்குறேன், ஆனா நீ சொன்னது போயினா கண்டிப்பா ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும், நீங்க கூப்பிடுங்களேன். போறாங்க, கூப்பிடுறாங்க. சூஃபி ஞானி வராரு. வந்த அடுத்த நிமிஷமே சொல்றாரு, அடடா நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, என்ன தொழில் பண்ணாலும் அதுல கொஞ்சம் கூட நீ ஜாகிரதையா பண்ணிருக்கணும், இப்படி மாட்டிக்கிட்டு வந்து நின்னுட்ட பத்தியா அப்படின்னு. நீதிபதிக்கு ஒரே ஆச்சரியம், யார பத்தியும் கவலைப்படாம இவ்வளோ சகஜமா பேசுறாரே அப்படின்னு. திரும்பி நீதிபதியை பார்த்து அந்த ஞானி சொல்றாரு, இந்த நபர் எனக்கு தெரியும், எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தாரு, மிக நல்ல நபர், என்கிட்ட அவர் சொல்லாம வந்ததுனால அவருக்கு என்ன மாதிரி உபசரிப்பு கொடுக்கணுமோ அது என்னால குடிக்க முடியாம போயிடுச்சு, ரொம்ப நல்ல நபர், என்னுடைய போர்வையை அவருக்கு கொடுத்தேன், அதற்கு நன்றி சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, வெளியில போகும்போது மிக இனிமையாக கதவு சாத்துற சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அத்தனை பண்போட சாத்திட்டு போனாரு கதவு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவர் எதுக்கு பிடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க? அது மட்டும் இல்ல, அவர் தோல்ல இருக்கிறது என்னோட போர்வை அப்படின்னு உலகறிந்த விஷயமாச்சே, எங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவரை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. நீதிபதி, நீங்க சொல்றதுனால இவரை விடுவிக்கிறேன். விடுவிச்சாச்சு. சூஃபி ஞானி இறங்கி வெளியில வராரு. பின்னால இந்த திருடனும் ஓடி வரான். இப்ப சூஃபி ஞானி கேட்கிறாரு, எதுக்கு என் கூட வர? என்கிட்ட இருந்த ஒரே விஷயம் அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அன்னைக்கு நான் சொன்னேன், வா நானும் நீயும் ஒன்னா போனா பங்காளி ஆகலாம் அப்படின்னு. வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு என் கூட வர, என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, அந்த காலி வீட கூட நான் விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என் கூட வரியே அப்படின்னா. அப்போ அவன் சொல்றான், இல்ல யாருமே என்ன, என் தொழில் தெரிந்த என்ன, ஊரறிய பகிரங்கமாக நண்பனோ இனிமையானவனோ பண்புள்ளவனோ நன்றி பாராட்டினவனோ இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. என்னை பத்தி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா நான் உங்களோட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஞானி சொல்றாரு, அன்னைக்கு உங்ககிட்ட நான் போர்வையை கொடுத்துட்டேன், அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி வேற, எங்கிட்ட இருந்த ஒத்த போர்வை இதுவா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் நினைச்சேன் எனக்கு குளிராதுன்னு, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, அழுகழுகியா வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்படி பெருசா தானம் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. ஜன்னல் கிட்ட போய் உட்காந்து அந்த நிலவை பார்த்துட்டு உனக்காக நான் ஒரு கவிதை கூட எழுதினேன். என்ன கவிதை தெரியுமா? நானே செல்வந்தனாக இருந்தால் ஆகாயத்தில் தெரியக்கூடிய அந்த கவின் நிலவை கையில் பற்றி வந்திருந்த அந்த விருந்தினனுக்கு நான் கொடுத்திருப்பேன், ஒரு ஏழையாக போய்விட்டேனே நான் கவிதை எழுதினேன். எப்படியாவது உனக்கு இந்த கவிதையை கொடுக்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அழுக வந்தது, கவிதை வந்தது, கற்பனை வந்தது, கனவு வந்தது. உன் வரவால எனக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், ஏதாவது ஒண்ணு படிக்கணும். நான் ஒன்றும் படிக்காம வெறும் ஞானியா எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சேன்ப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒரு நிலவையாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது.
மறுபடியும் சொல்றாரு, வா என் கூட வா, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன மாதிரி ஏழைகள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலேயாவது நீ வந்து நான் வரப்போறேன்னு தெரிவிச்சிட்டு போனேன்னா உட்கார வச்சு உபசரிக்கிறதுக்கு ஒரு வாய் தேநீராவது கொடுத்துருக்கணும். நானே ஏழை, என்னை விட ஏழை எங்கிட்ட தேட வரும்போது வெறுங்கையை விரிச்சிருந்தது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? காலில் விழுந்துடுறான் அந்த திருடன். சொல்றான், எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். எதெல்லாம் ஆடம்பரங்களோ அது இல்லைன்னு எனக்கு தெரியும். எதெல்லாம் கிடைச்சா மனசு மகிழும் நாங்கெல்லாம் நினைக்கிறோமோ அது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும். ஆனா அன்னைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தீங்க, அதை வாங்குற பக்குவம் எனக்கு இல்லை. இன்னைக்கு உங்க கூட வரேன், ஒரு விஷயம் சொல்ல முடியும். உங்க கண்ணை பார்த்தா ஒரு நம்பிக்கை தெரியுது, உங்க கண்கள்ல ஒரு கனிவு இருக்கு, உங்க கண்கள்ல ஒரு பண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, எதிரில் இருக்கிறவன் யாராக இருந்தாலும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 மிகப்பெரிய தன்மை இருக்கு. உங்க கூட வரேன், நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இனி எனக்கு இருக்கு அப்படின்னு வரக்கூடிய மிக அழகான ஒரு சூஃபி ஜென் புத்திசம் கதைகள் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூஃபி கதை.